இங்க திரு கார்த்திகேயன், தமிழ்நாட்டில் சில விஷயங்களை தொடாமல் இங்க அரசியல் செய்ய முடியாது அல்லது ஒரு அரசியல் கட்சியை நடத்த முடியாது என்கிற அடிப்படையில் விஜய் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஆனால் அந்த மரியாதை செலுத்திய பிறகாக பாஜகவும் நாம் தமிழரும் முன்வைக்கக்கூடிய விமர்சனங்கள் விஜயை யோசிக்க வைத்திருக்கிறதா? இல்லை, அப்படின்னு இல்லை. நீங்கள் பெரியாருக்கு மரியாதை செலுத்துவதுங்கிறது ஒன்றும் தவறான செயல் கிடையாது. அது எல்லா கட்சிகளும் செய்கின்றன, நாம் தமிழ் கட்சி உட்பட. நாம் தமிழ் கட்சியுமே பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை அவருடைய பேச்சுக்களை எடுத்து மேற்கோள் காட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே செய்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவில் கூட ஐயா எல்முருகன் தலைவராக இருந்தபோது அவர் சொன்னார் பெரியாரை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார். அப்படி இருக்கும்பொழுது சமகாலத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தலைவர்களில் பெரியார் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் போய் பார்த்து வந்திருக்கிறாருங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் இது ஒரு அரசியல் பாதையை நிர்ணயிக்குதா, அவர் அந்த பாதையில பயணிக்க போறாரா, அதனுடைய கிளைக்கழகமா இருக்க போறாராங்கிறதெல்லாம் அவர் தான் தீர்மானிக்கும். நீங்க சொன்ன எல்முருகனும் சரி, டாக்டர் தமிழிசையும் சரி, அவர்கள் சொல்றாங்க. ஆனா சீமான் அவர்கள் குறிப்பிடும் போது பெரியார் எங்களுக்கு வழிகாட்டி தான், அவர் எங்களுக்கு தலைவர் இல்ல அப்படிங்கிற, இங்க கொள்கை தலைவர் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வரும்போது விஜய் பெரியாரை மரியாதை செலுத்துகிறார், அவரையும் படிக்க சொல்றார், அவரையும் எடுத்துக்கிறார். அப்போ முரண்பாடு இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, முரண்பாடு இல்லாத ஒரு விஷயங்களே இல்லை. நீங்க ஐயா பெரியார் பேசிய பேச்சுக்கள்லேயே ஒரு நாள் பேசியதுக்கும் இன்னொரு நாள் பேசியதுக்கும் அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அப்போ இவர் செய்யக்கூடிய செயல்கள் விஜய் அண்ணா செய்யக்கூடிய செயல்களில் என்னவா வரப்போகுது விளைவுகள்ங்கிறத அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள்லையும் அவர் மாநாட்டிலையும் தான் நமக்கு தெரிய வரும். இப்போ அதே பாதையில தான் நம்ம பயணிக்க போறோம். திராவிடம் தான் என்னுடைய சித்தாந்தம், திராவிடத்தை தான் நான் ஏற்று நடக்க போறேன்னு அவர் சொல்றாருனாக்க அதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு ஏற்கனவே பல கட்சிகள் இருக்குது. அப்ப மாற்று சிந்தனையை ஒன்று உருவாக்க வேண்டியது இங்க தேவை இருக்கிறது. நான் ஒரு மாற்றாக வருகிறேன். இப்போ கமலஹாசன் அவர்கள் வரும்போது ஒரு மாற்றை முன் வச்சார், மையம் அப்படிங்கிற ஒரு மாற்றை முன் வச்சு வந்தார். நாங்க வேற ஒரு மாற்றை முன் வைக்கிறோம். நாங்க தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கட்டமைப்பு முன் வைக்கிறோம். இப்ப இது இல்லாமல் அவர் வேற ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க போகிறாரா, அல்லது திரும்பவும் திராவிடத்துக்குள்ளோ இல்ல வேற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளோ தன்னை அடக்கிக் கொள்ள? தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுக்க வேண்டியது திராவிட பாதையா தமிழ் தேசிய பாதையா அப்படிங்கறத யாரு முடிவு பண்ணணும்? அவர் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விஜய் தான் முடிவு பண்ணணும். அப்ப அதை நோக்கி தள்ளுறது அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை ஏன் செய்யணும்? யாருமே செய்யலங்க. நாம திராவிட பாதையை எடுக்க தேவையில்லை, அதுக்கு ஏற்கனவே இங்க நிறைய கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்றதனுடைய அர்த்தம் என்ன? அதையே அவர் எடுக்க மாட்டாருன்னு நான் யூகிக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா, அவர் அதை தான் எடுத்து நடக்க போறாருன்னா அது ஏற்கனவே செய்யறதுக்கு உண்டான கட்சிகள் இருக்கு. அதை அவர் செஞ்சுட்டு இங்க ஒரு தன்னை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய தனித்துவமான ஒரு பாதையாக அது அவருக்கு அமையாது. அப்ப நான் என்ன யூகிக்கிறேன்னா, அவர் தனி ஒரு பாதையை உருவாக்கணுங்கிறது தான் அவர் நினைக்கிறார். அரசியல் பெரும்பாதையை நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்றாருனாக்க அதற்கு பின்னாடி வேற ஒரு அர்த்தம் இருக்கிறதாகத்தான் நான் புரிஞ்சு கொள்றேன். இல்ல அது இல்ல, நான் திரும்பவும் திராவிட பாதை தான் எடுக்க போறேன்னாக்கா அவர் மாநாட்டில் அவர் அறிவிக்கும் போது நிச்சயமாக தெரிஞ்சு போகுது. இல்ல, அந்த பெரும்பாதையில நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன? இந்த பெரும்பாதையை அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்றதுல அவர் எதை நோக்கி போகிறார் அப்படிங்கறத ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் நீரோட்டங்களோடு நான் கலக்க மாட்டேன், நான் தனியாக ஒரு பாதையை உருவாக்க போகிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல மாற்றாக நான் இருக்கக்கூடிய பாதையில தான் நான் போக போறேன்னா அது பெரும்பாதை தேவையில்லை. பெரும்பாதையை உடைச்சு கேட்கணும்னா அவர் பெரியார் பாதையில தான் போக போறாரா இல்ல அப்படிங்கறத கேட்கணும். நிச்சயமாக இல்ல, அது ஏற்கனவே போடப்பட்ட பாதை. நீங்க அதுல போக போறீங்கன்னாக்க நீங்க பெரும்பாதையில் நடப்போம்னு சொல்லலாம். பெரும்பாதையை உருவாக்குங்கிறது தேவையில்லையே. நீங்க உருவாக்க போறீங்க ஒரு பாதையை அப்படின்னாக்க இதுவரை இல்லாத ஒரு சித்தாந்தத்தை எடுத்து நீங்கள் அதை பெருமளவில் ஒரு மக்கள் சக்தியாக மாற்றி வெகுஜன அரசியலாக அதை கொண்டு வரணும்னா தான் நீங்க பெரும்பாதையை உருவாக்குறதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க பெரும்பாதையை உருவாக்குவோம், அதில் பயணிப்போம் அப்படின்னு நாம் தமிழரே எடுத்துப்போம். நாம் தமிழர் பெரியார் வழிகாட்டி அப்படிங்கிறீங்க. பெரியார் வழிகாட்டியாக இருந்தால் பெரியாருக்கு தேர்தல் அரசியல்ல விருப்பம் இல்ல. அப்ப நீங்க பெரியாரை வழிகாட்டியாக வச்சிருக்கீங்க, அது முரண் தானே? இல்ல, அதனாலதான் நாங்க அவரை தலைவரா இருக்க மாட்டோம்னு சொல்றோம். நாங்க அவருடைய எல்லாருடைய கருத்துக்கள் இருந்தும் சில கருத்துக்களை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். எது நல்லவற்றையோ அதை நாங்க எடுத்துக்கொள்கிறோம். எங்களுடைய அரசியலமைப்பை கட்டமைச்சு கொண்டு போறதுக்குன்னு ஒரு பாதையை நாங்க உருவாக்க. கிட்டத்தட்ட விஜய் அதை தானே செய்யறாரு. விஜய் அப்படி செய்யும் போதே இவர் திராவிட பாதைக்கு போய் விடுவாரோ, திராவிட பாதையில போனா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிற சந்தேகத்தையோ கேள்வியையோ எழுப்ப வேண்டிய தேவை எங்க? திராவிட பாதைக்கு போய் விடுவாரோங்கிற சந்தேகங்கள் எங்களுக்கு இல்ல, அதை எழுப்புவது நாங்கள் இல்ல. அவர் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சோன்னே அவர் தமிழ் தேசிய அரசியல் எடுக்கிறாருன்னு சொன்னதும் நாங்க இல்ல. நெத்தியில பொட்டு வச்சுட்டு வந்தோன்னா அவர் சங்கின்னு சொன்னதும் நாங்க இல்ல. இப்ப பெரியாரை அவர் மரியாதை செலுத்தணும், அவர் திராவிடத்தின் கிளைக்கழகம் மாறிட்டாருன்னு சொன்னதும் நாங்க இல்ல. இது எல்லாமே மற்றவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்க சொல்றது, நாங்க ஒரு காட்சியாளர்களாக இருந்து ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் வரட்டும், ஒரு மாநாட்டை அறிவிச்சு அவர் தன்னுடைய கொள்கையில் என்னன்னு அவர் சொல்லட்டும். அவர் சொன்ன பிறகு நம்ம முடிவெடுக்கலாம். செப்டம்பர் 17 பெரியாருக்கு மரியாதை செலுத்துகிறார் தாவேக தலைவர் விஜய்.
அந்த நாளுக்கு முன்னாடியும் அந்த நாளுக்கு பின்னாடியும் நாம் தமிழரினுடைய நிலைப்பாடு மாறி இருக்கிறதா இல்லையா? இல்ல, நாங்க அப்போ இல்ல, அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நாங்க எங்களுடைய நிலைப்பாடுங்கிறது ஒன்னா தான் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இவர் அரசியலுக்கு வருவாருன்னெல்லாம் அவரே யோசிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து என்னுடைய தம்பி விஜய் அவர் வந்துட்டு கத்தி படமா இருக்கட்டும், இல்ல தலைவன் படமா இருக்கட்டும், துப்பாக்கியா இருக்கட்டும், சர்க்காரா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் அவர் வந்துட்டு சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுதுல இருந்து அண்ணன் வந்துட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்து நின்று கொண்டே தான் இருக்கிறார். இப்ப இந்த மாநாட்டினுடைய தேதி தள்ளி போகிறது வரைக்கும் அண்ணன் வந்துட்டு ஆதரவு கொடுத்து நின்று கொண்டே தான் இருக்கிறார். இப்ப பெரியாரிய பாதைக்கு நீங்க போகும்போது அண்ணன் ஒரு அறிவுரை சொல்றார். நீங்க அவர் மட்டும் விட்டுறாதீங்க, அவரோட இல்லாம நீங்க மற்ற தமிழ் தலைவர்களுக்கும் உங்களுடைய மரியாதையை செலுத்துங்க அப்படின்னு சொல்றது ஒரு அறிவுரை, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவருடைய கைகளில் இருக்கு. நீங்க இப்படி சொல்ற நேரத்துல, திரைப்படங்கள் குறித்தெல்லாம் பேசுற நேரத்துல திரு சீமான் சொன்னார், திரைத்துறையிலிருந்து அடிக்கிற அடியில யாரும் விஜய் உட்பட யாரும் அரசியல் பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற கருத்தை எல்லாம் சொன்னார். சீமான் சொன்னார். ஆமா, கண்டிப்பா சொன்னார், நான் மறுக்கல. அவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வெறும் நடிகனாக மட்டுமே இருப்பது நாடாள தகுதி அல்ல. அதுதான் அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப சொன்னது. நீங்க நடிகனாக இருப்பீங்க, திரை கவர்ச்சியை மட்டும் வச்சு கொண்டு வருவீங்கன்னா அது நடக்காது, நாடாளுவதற்கு உண்டான தகுதி கிடையாது. நீங்க வாங்க, மக்கள் அரசியல் செய்யுங்க, இங்க போராட்டம் பண்ணுங்க, இங்க மக்களோட மக்களாக இறங்கி நின்று பாருங்க, அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் அறிஞ்சு கொண்டு வாங்க, அப்புறமா நீங்க வந்துட்டு தலைமை பொறுப்புக்கு தகுதியான நபராக மாறலாங்கிறது அண்ணன் இப்போ வரைக்கும் அதான் சொல்லிக் கொண்டு. சரி, ஓகே, முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். திரு ரகு, இங்க கொள்கை மற்றும் கொள்கை தலைவர்களை தேர்வு செய்வதில் தாவேக தலைவர் விஜயிடம் இருக்கக்கூடிய ஒன்று தெளிவா இல்ல குழப்பமா? அவரு அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனேயே எல்லா கொள்கைகளையும் அவரோட கோட்பாடு எல்லாத்தையும் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது கொஞ்சம் டூ மச் தான். ஏன்னா திமுக இருந்த அட்வான்டேஜ்லாம் அவர் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க திகால இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கொள்கைகள் இருந்தது, அதுல இருந்து வந்தாங்க. இப்ப நீங்க விஜயகாந்தோட கம்பேர் பண்ணலாம். விஜயகாந்த் சினிமால இருக்கிற போதே அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரிதான் விஜயும் கூட. அவர் எப்படியா இருந்தாலும் அரசியலுக்கு வருவாரு, ரஜினி மாதிரி வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் இல்லாம தான் இருந்தது. பட் அவர் ஏன் கொஞ்சம் டிலே பண்றாரு, இன்னொரு படம் நடிக்கிறாருன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அதாவது நீங்க 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல நம்ம கம்ப்ளீட்டா ஒரு 24/7 பொலிட்டிஷியன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர் செய்யலாம். இப்ப அவரு ஒரு விஷயத்துல கிளியரா இருக்கிறாரு. எப்பொழுதும் இந்த மாதிரி ஒரு புது கட்சி வரும்போது, எஸ்பெஷலி திமுக என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பிஜேபியோட பி டீம், எதுக்காக வராங்க, எல்லாமே சரியா தானே இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்ப அவர் பெரியார் எல்லாம் கையில எடுக்கிறதுனால அவங்க அது மேல பேச முடியாது. இப்ப பிஜேபி தான் அவரை பத்தி பேசிட்டு இருக்காங்க தவிர திமுக பாராட்டி தான் சொல்றாங்க. எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் பெரியாரை பத்தி பேசுறது சந்தோஷம். அந்த ஸ்டேட்மெண்ட் பிஜேபி சொல்றாங்கல்ல, இவங்க திராவிட இயக்கங்களுடைய பி டீம், கிளைக்கழகமா விஜய் இருப்பாரு அப்படிங்கறத பிஜேபி சொல்றாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், நாம் தமிழர் தோழருக்கு கூட அந்த கேள்வி கேட்கிறேன். பெரியார் அண்ணா கிட்ட என்ன பிரச்சனை? நீங்க ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வரீங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு நான் ஜனநாயகத்துல ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது சரி தப்புலாம் அடுத்தது. அது நிறைய எனக்கு கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா அவங்க இப்ப ஸ்ரீலங்கால இஸ்லாமியர்கள் அந்த தமிழ் தேசத்தில் இருக்கிறாங்களா, அவங்களையே அரவணைச்சு போக முடியல. தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தானே.